நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. சிவசம படத்தின் தயாரிப்பாளர்களான ரதி தேவி, செல்வகுமார், மோகித், சுதாகர் சார் 4 பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் வந்து அரசகுமார் ஒரு 4-5 பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சார்பாக வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த படம் வந்து மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே புது படம் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் எங்கள் டீம் எல்லாமே இருக்கிறோம். அதில் வந்து நடராஜ் சார் அவர் தான் ஹீரோ. அவருக்கு மாமாவாக தான் நம்ம வந்து இமான நிச்சயம் அண்ணனும் பண்ணுறாங்க. முழுக்க ஃபுல் காமெடி தான் அந்த படம். ஸோ டைட்டில் நான் வைக்கல. டைட்டில் வந்து 1ஆம் தேதி மார்ச் 1 அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் புது படத்தோட. அண்ணாச்சி இந்த படம் முடிஞ்சு சிவசத்துக்கு அப்புறம் திருராஜன் ஒரு படம் எடுத்துக்கிறேன். அது படம் முடிஞ்சுது. அதுலேயும் இந்த டீம் எல்லாமே நாங்கள் நடிச்சிருக்கிறோம். அது ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 16 மூவிலுமே வந்து நான் புது ஹீரோ தான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஒரு ஹீரோவுக்கு அடுத்த படம் பண்ண மாட்டேன். நான் நடராஜ் வச்சு 3ஆவது படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன் புது ஹீரோ வச்சு பண்ணுறேன்னா, நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது விஜய் சார் கூட, அஜித் சார் கூட, கேப்டன் விஜயகாந்த் கூட எல்லாரும் கூடயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் டேரக்டருக்கும் ஒரு பாண்டிங் இருக்காது. அப்போலேருந்து எனக்கு இருந்துச்சு, நம்ம நினைச்சதை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு புது ஹீரோ தான் செட் ஆவாங்க அப்படின்னு அப்போலேருந்து எனக்கு வந்து மனசில் ஊறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக புது ஹீரோ வச்சு பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த 16 படமும் எனக்கு வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி தேட்டர் கொடுத்த தேட்டர்ஸ் ஓனர்ஸ், மேனேஜர்ஸ், ரசிகர்கள், மீடியா எல்லாருக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்கிறேன். நன்றி. ஓகே. அப்படியே தான் இருக்கேன். ஓகே. சவுண்டா சார்? நல்ல சவுண்டா பேசுமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். ரைட், ஓகே. சவுண்டா இந்த கமாண்ட பார்த்துட்டு கழுவி ஊத்துவாங்க பாருங்க. அங்க வரும் சவுண்ட். தம்பி, இது வந்து நாங்க பார்க்காத சவுண்டா இல்லையா? இது வெள்ளித்திரை தானே? என்ன என்னது? வெள்ளித்திரை தான், உள்ள கிடையாது. வெள்ளித்திரை தம்பி. வெள்ளித்திரை இது. நான் எங்கேயாவது வந்தா என்னை வச்சு செய்யறதுனே எல்லாம் ஒரு டீமாவே ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்முக்குள்ள இருந்துடுறீங்க. ஓகே, வணக்கம். என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா. எனக்கு ரொம்ப என்னுடைய பேரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா வச்ச பேரு. அப்படியே திருச்சி சாதனா வச்சாரா? ஆமா. ஆனா ஊர் வந்து கரூர். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேர், எனக்கு பிடிச்ச பேர். புதுசா இருக்கு என்னுடைய பேரை கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், டைரக்டர் பகவதி பாலா சார் வந்து தம்பி நடராஜன் அவர்களோட இயக்கத்தில், ப்ரொடியூசரில் சாரோட இயக்கத்தில் மற்ற நம்ம ஆக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயினி, அப்புறம் வந்து சிறந்து விளங்கும் காமெடி ஆக்டர்ஸ் நம்ம அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி, சாரப்பாம்பு, இவங்க கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம், ஒரு அவேர்னஸ் படமாக வந்து இருக்கு. ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு மெசேஜ் சார் சொன்னாப்புல வந்து மெசேஜ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தீர விசாரித்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுல நம்ம வந்து பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில். அது வந்து ரொம்பவும் சீரியஸெல்லாம் போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து சிவசம்போ அப்படிங்கிற ஒரு படம். ஹீரோயிசெல்லாம் தம்பி அடிச்சுக்க முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். எல்லாருமே வந்து தேட்டருக்கு போய், பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து தேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன டைரக்டரா இருக்கட்டும், பெரிய டைரக்டரா இருக்கட்டும், அவங்களுடைய கனவுகள் வந்து ஒரு வானத்தை தொடும் அளவுக்கு வந்து அவங்களோட எய்மா இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஒரு செல்ஃபோன்னால எல்லாருமே ஃபேக்காக போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடுறீங்க. அது பார்க்காதீங்க. தயவுசெய்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் போயிட்டு படம் பாருங்கள். சிவசம்போ வந்து வரும் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாச்சே ரொம்ப நன்றி. அண்ணா ரொம்ப நன்றி. சார் ரொம்ப நன்றி. தம்பி, நீ வந்து என் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்ட, அக்கா மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட. ஸோ எப்போவுமே வந்து கேஷுவலாக வந்து தம்பி பேசுவாப்புல.
நீ எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா தான் என்ன சொல்றீங்க அப்ப கூட? ஐயோ இல்லப்பா. அப்ப பாராட்டுதாப்பா. சரி, நீங்க படத்துல என்ன கரெக்ட் பண்ணிருக்கீங்க? காமெடி தான். என்ன மாதிரி காமெடிக்கா? என்ன மாதிரி காமெடினா, ஏங்க சும்மா விடுவாங்களா படத்துல? நான் தண்ணி அடிச்சு பாக்குறேன், தண்ணி வர மாட்டேங்குது. விமானம் அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழாயில இருந்து புது புது தண்ணி வருது. ஆரம்பத்துல தண்ணி மட்டும் தான் ஓடிச்சு. குடம் ரொம்பிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், குடம் ரொம்பி ஏங்க என்ன பார்த்தா மட்டும் எதுக்கு அப்படி ஒரு காமெடியா போட்டுருக்கீங்க? எனக்கு சங்கல குஸ்காவா இருக்குது. எனக்கு சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் சொல்றேன், என்னுடைய காமெடி நான் இனிமேல் என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் காமெடி தாங்க. நாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்றதே காமெடி தானே. என் படத்தை பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க, தூங்க மாட்டீங்க, செம்மையா இருக்கும். எப்படிமா இப்ப நீங்க இப்ப சினிமாவுக்கு வந்துட்டீங்க. சினிமால வந்து இப்ப இன்னும் என்னுடைய காமெடியில நீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வேற மாதிரி தான் இருக்குன்னா எப்படி இப்போ நம்ம கோவை சரளா மேடம் மாதிரி அப்படி வர வாய்ப்பு இருக்கா? முடியல அந்த கிராப்லாம் கட்டிங் அப்படிதான் தெரியுது. ஆமா ஆமா, கோவை சரளா மேம். ஏன்னா என்னுடையமே அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கோவை சரளா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா யாராவது ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க கண்ணுல எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் வந்து மீடியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா நீ ப்ளீஸ். ஏன்னா நீ பேசுனது போட்டு விட சொல்லு. ஏச்சி என்ன போட்டு விடுங்கப்பா. நீ பேசுனத போட்டு விட சொல்றேன். நான் பேசுனத போட்டு விடுங்க. நான் பேசுனத போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காமெடிக்கு ஆளே இல்ல, சிரிக்கிற மாதிரி எந்த படமுமே கிடையாது. இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு காமெடியே கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா வந்து இந்த தமிழ் சினிமாவுல ஒரு காமெடி சார், நீங்க என்ன சார் போய் ஆந்திரா கேரளா மத்த லாங்குவேஜ் பொண்ணுங்களை கொண்டாந்து திணிச்சா தமிழ்நாட்டுல எத்தனை அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஹீரோயின் எல்லாம் நடிக்கிறதுக்கு விட மாட்டேங்காங்கம்மா. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் நடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை ஹீரோயினியா போடுங்கப்பா. சாதனை, நீ காமெடியே பண்ண, ஹீரோயினா நடிக்க வேண்டாம். இல்ல, நான் ஹீரோயினா பண்ண சார், நான் காமெடியா தான் பண்றேன். ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொல்ற ரிக்வெஸ்டா கேக்குறேன். நல்ல விஷயம். அது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம படத்துல தமிழ் பொண்ணு தான் போட்டுருக்கோம். நீ பாருங்க, அவங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. இல்ல மேடம் வந்து வந்தாங்க, லண்டன்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்காங்க. அங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அண்ணாச்சி நீங்க லண்டன் போனீங்க பத்தி நம்ம படத்துல. ஆமா, அதே ஊருக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டாங்களோ? சரி, நல்ல விஷயம் தானே. மேடம் நம்ம அமெரிக்கால இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் அமெரிக்கால ஃளைட் பிடிச்சு போனா வரலையா? இல்ல, எனக்கு காலையில ட்ரம்ப் ஃபோன் பண்ணி தான் சொன்னாரு. ட்ரம்ப்? ஆமா, இப்ப தான் அனுப்பி விட்டேன் சாதனவை சொன்னாரு. இந்தியாவுக்கு அனுப்பி விட்டேன்னு சொன்னாருமா. எனக்கே வந்து நான் ஒசாமா பின்லாடன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். சோ அந்த வந்துறங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு டீலிங் ஒண்ணு. எப்படி கொண்டு போறது? எப்படி கொண்டு போறது அப்படினு. சரி ஓகே இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் எங்க பாலா சார் கூப்பிடுறாரு. சரி நான் வந்து முடிச்சிட்டு அடுத்த ஃளைட்ல ஏறி வந்தறேன்னு சொல்லிட்டேன். நடிக்கிறாங்க கூட்டமா இல்லங்க பேசி இல்லங்க ஆக்கி விட்டுறாங்க. அவர் ஓரமா உட்கார்ந்திருக்காரு. ஆமா, இப்போ அடுத்த ஃளைட் அங்க தான் போகுது. எங்க பின்லேடன் தானே? லேடன் 10 நிமிஷம் பிரஸ் மீட் வந்து போற சொல்லுங்க. அவ்வளவு. சரி அண்ணா. ஓகே, எனிவே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. டேட் 20ல வந்து ரிலீஸ் ஆகுது. Thank you so much. நன்றி. அருமை. ஓகே. ஆமா, பயங்கரமா பேசியமா. அதே போல வந்து பேர் வெங்கட் சார், டிசைன் வெங்கட் சார், இவங்க எல்லாமே நன்றி சொல்றேன். இந்த படத்தை தேவா சார் பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜான் பீட்டர் சார் வந்து சாங் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. மியூசிக் ஆர்ஆர் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. படம் முடிச்சிட்டோம். படம் முடிச்சு பார்த்தா எனக்கு ஆர்ஆர் பெருசாக திருப்தி இல்லை. இப்போ யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ எங்கள் படத்துக்கு எனக்கு 6-7 படத்துக்கு வந்து தேவாப்பா வந்து எனக்கு பாட்டு போட்டார். ஸோ அவங்களுக்கு பார்த்து படம் முடிச்சுட்டேன். இன்னொருத்தர் பேர் வருது வேண்டாம் நான் பண்ண மாட்டேன்னாரு. இல்லைப்பா அந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஆர்ஆர் சம்மந்தப்பட்டது, மியூசிக் இருந்தால் தான் வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொன்னார், அந்த மியூசிக்கை கூப்பிட்டுவான். அவன் பையன், புது பையன் வாய்ப்பு கொடுத்தோம். ஸோ அவரையும் கூப்பிட்டு அவரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த பையனை வச்சு தேவாப்பா வந்து இல்லை ஃபுல் ஆர்ஆர். இந்த ஆர்ஆர் பண்ணதுக்கப்புறம் படமே டோட்டலாக மாறிடுச்சு. இது சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் பண்ணி நான் கியூப்பில் ஏற்றியாச்சு. கியூப்பில் ஏற்றி சென்சாருக்கு முன்னாடி ஏற்றிட்டு படம் பார்த்த கியூப்பில் எங்களுக்கு பெருசாக திருப்தியே இல்லை படம். ஏன்னா ஆர்ஆர் படம் ஃபுல்லாக ஆர்ஆர் தான், ஆனால் பெருசாக இல்லை. உடனே திரும்பவும் நாங்கள் வந்து ஆர்ஆர் பண்ணி இந்த படத்தில் வந்து நாங்கள் ஏற்றி இன்றைக்கி படம் வந்து ஆர்ஆருக்காகவே படம் ஓடும், அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக எனக்கு ஆர்ஆர் போட்டு கொடுத்தேன்.
டெக்னீஷியன் தேவா அவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சாதனை சொல்லலையே. சாதனா அதுக்கப்புறம் வந்து இமான் நினச்சாரு. கிட்டத்தட்ட நானும் ஒரு 4-5 படத்துக்கு இமான் ட்ரை பண்ணி கிடைக்கவில்லை. ஸோ இந்த படத்துக்கு வந்து அண்ணாச்சி சொல்லும் போது பயங்கர பிஸியாக இருந்தாலும் ஒரு லைன் கதை சொன்னேன். சரி கதை நல்லா இருக்குது, இந்த கதைக்காக நான் பண்ணுறேன்னாரு. சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயில்பட்டியில் தான் ஷூட்டிங், அவர் ஷூட்டிங்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சீனை ஒரு 4 நாள்லேயே முடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா முடிச்சு கொடுக்க காரணம் என்னன்னா அது அடுத்தது கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அதுக்கப்புறமே அண்ணாச்சி கூட ஒரு 3 படம் பண்ணிட்டேன். சாரபம் சுப்ராஜன் சொல்லணும். சுப்ராஜன் என்னோட படம் எல்லா படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய காமெடி ஒரு லைட்டான காமெடி. சாதனா மேடம் இந்த படம் தான் என் கூட பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் சொல்லும் போது ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணார். இந்த கேரக்டருக்கு சாதனை தான் போடலான்னு. அவங்க நடிப்பானு தெரில. நான் சொன்னேன் அவங்க வந்து வேறு லைனில் வந்து பிஸியாக இருக்கிறாங்க, யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அப்படி. அதனால் வந்து அவங்க நிறைய சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு வராங்கன்னு தெரியலண்ணே. இல்லை அதுக்கு 2-3 படம் பண்ணியிருக்காங்க. படம் பண்ண எனக்கு தெரியாது. ஸோ 2 படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபர் காமிச்சார். சரி வாங்க சார்னு. அவங்க வந்து பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க. நம்ம எது நினச்சது ஒன்று அவர் எளிமையாக இருந்தாங்க. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த அண்ணாச்சி அவங்களோட சீன்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் செந்தில் சார் வந்து இதில் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். செந்தில் சார் இது வரைக்கும் ஃபுல்லாக காமெடியாக பண்ணிப்பார். அண்ணன் ஃபுல் காமெடி. அவரை சொன்னேன், ஆனால் இதில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணிடலானே. வில்லன் கேரக்டர் சிரிச்சிருவாங்க பண்ணாங்க. இல்லைண்ணா நீங்கள் மட்டும் சிரிக்க விட மற்றவங்களும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தை மெயின் வில்லன் நான் பண்ணியிருப்பேன், இன்னொரு வில்லனை வந்து அவர் பண்ணியிருப்பார். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வில்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோ ப்ரொடியூசர் ரதி தேவி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய தயாரிப்பாளர் செல்வகுமார் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். ஒரு ஆள் தயாரிக்கல, 4-5 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறோம். அந்த படம் வந்து வெற்றி பெறும் கையில் இருக்குது. ஸோ மறுபடியும் மீடியாவுக்கும் மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேசணும், அதனால் தெரிஞ்சேன். திரும்பவும் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அருமை. அடுத்து நீ தான் பேசு. நீ பேசுனா இடையில உனக்கு கேள்வி ஹீரோ தானே முதல்ல காமெடி என்ன ஹீரோ பிச்சைக்காரமா தெரியுது. கதை அந்த மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் தான் சிவசம்பா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். என் பேர் நடராஜன். பாலா சார் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படத்துக்கு ஒரு கதை சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் போனோம். படம் வந்து நினச்சதை விட நல்லா அருமையாக வந்திருக்கு. நம்ம அண்ணாச்சி படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அண்ணாச்சி சாதனாக்கா 2 பேர் சேர்ந்து காமெடி, சரியான காமெடி. பார்த்தா உங்களுக்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அண்ணாச்சியோட நடிக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் சின்ன சின்ன சீனுக்கும் வந்து அண்ணாச்சியோட ரியாக்ஷன் பார்த்து நம்ம சிரிப்பு வந்துடும். நானே நிறைய டேக் வாங்கினேன். அந்த அளவுக்கு அண்ணாச்சி சும்மா பார்த்தாலே நம்ம சிரிப்பு வந்துடும். நான் மட்டும் கிடையாது, சுற்றி எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. சார் வந்து நம்ம சிரித்து நம்ம என்னாலே டேக் வாங்கினா கூட சார் வந்து என்ன ஒரு குறை சொன்னது கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி சார் சேர்ந்து சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்துச்சு. படத்தை எல்லாம் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமா சாரப்பா மாமா இருக்காங்க. மாமா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சீனில் இருந்து ஃபஸ்ட் நாளே மாமா தான் நமக்கு சீனில் வந்தாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஒரு 4-5 ஏரியாவில் போய் எடுத்தோம். மாமா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணிட்டு நல்லா செம்ம என்ஜாய் இது பண்ணி பண்ணாங்க. என்னைக்கு ஃபஸ்ட் நாள் பார்த்தோமோ அன்னைக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளையாவே இருக்கும், மாமாவே இருக்காங்க. சரி தம்பி, இதுதானே முதல் படம். மாமனாச்சி தான் முதல் படம் அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லு. முதல் படம் அனுபவம் முதல் நாள் ஷூட்டிங்ல முதல் பட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூச்சப்பட்டது வச்சது எல்லாம் என்னாச்சு? கூச்சப்படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சார் சொன்னாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அவங்க வந்து இப்ப நீங்க அந்த கதைக்குள்ள போயிடணும். இந்த இடத்துல இருக்குமா நம்ம எப்படி நினைக்கிறோம் அந்த இதுல இருக்கணும். ஐயோ நம்ம கேமரா வச்சிருக்காங்க, அவங்க ஒண்ணு பேசுவாங்க, பாக்குறவங்க தான் நினைப்பாங்க, அந்த மாதிரி நீங்க நினைச்சு பயந்து பேசுனா உங்களுக்கு வந்து டைலாக் வராது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைம் பார்த்தோன்னே எனக்கு அதை உள்வாங்கிட்டு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சரி, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை சுத்தி 10 கேமரா இருக்கு, அந்த மாதிரி என்ன இல்ல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நாளே ஏன் கூட நடிச்சாரு. 4 பேர் நம்ம ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். கதைனாலும் ஷூட்னாலும் இதெல்லாம் அதே மாதிரி இருந்தானா பக்கத்துல அவங்க எடுக்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஐயோ இவ்வளவு பேர் நம்ம பாக்குறாங்க, மனசுல ஒரு பையன் வச்சுட்டு பேசினா நம்ம என்னைக்கு பேச்சு வராது. சரி, நமக்கு நிறைய டேக் வாங்குவோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? இல்ல நான் இப்ப பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா அதெல்லாம் என் பேர் இருக்கிறா அவருக்கு கல்யாணம் ஆகி கல்யாணத்துல வந்தீங்களா? மறந்துட்டீங்களா? தம்பி கல்யாணத்துக்கு வந்தாப்புல, உங்க கல்யாணத்துக்கு வரல. நம்ம கதாநாயகி கூட பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
ஆமா அண்ணாச்சி. இதை வந்து உங்க வீட்டுல எப்படி பார்த்தாங்க? முதல் படம் நீங்க போய் அங்க போய் ஒரு புள்ள கூட கிடந்து ஆடிட்டுலாம் வந்தீங்க. இன்னும் பார்க்கல. இன்னும் படம் பார்க்கல. நானே பார்க்கலாம் அண்ணாச்சி. படத்தை காமிக்க மாட்டேங்கிறாங்க. தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க சார். அப்படி படத்தை யாரும் காட்டல. காட்டல. ஒருத்தர் கூட பார்க்கல. சரி, உன் வீட்டுல என்னைக்கா முதல் நாள் நடிச்சுட்டு போனோன்னு ஹீரோயின் யாரு, அவங்க எப்படி இருந்தாங்க, என்னோட அழகா இருந்தாங்களா அப்படிலாம் எதுவும் கேட்டாங்களா? கேட்டாங்க. பாம்பேல இருந்து ஒருத்தங்க வந்தாங்க. 38 வயசு 40 வயசு இருக்கும்னு சொன்னா. 38 அப்பா 40 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் ஐயா வந்தாங்க. ஐயா அவர் வீட்லயே அந்த ஹீரோயின் இருந்தா பாப்பா. அங்கதான் இருந்தாப்லையா? தங்கினாங்களா? அதனால தெரிஞ்சிருது இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் நாள் சார் கூட்டம் வந்தது ஒரு 38 வயசு 40 வயசுல ஒரு ஹீரோயின் கூட்டம் வந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் போகும்போது தான் வேற ஹீரோயின் வந்தாங்க. டக்குன்னு 20 வயசுல ஒண்ணு வந்து ஆ, பல ஹீரோயின்கள் கிராஸ் பண்ணிருப்பாங்க இருக்குல்ல. சரி, மொத்தத்துல இந்த படம் வந்து நடிச்சதுல உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். ஓகே மிஸ். ரைட், திருப்தி தானே? ம். ரைட், படம் எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ம். நமக்கு வந்து மக்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். மக்கள் நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க தான் சொல்லணும். நம்ம அவங்க தான் நம்மளை கூட்டு போய் பெரிய இடத்துல உட்கார வைக்கணும் நினைச்சு. வெரி குட், வெரி சூப்பர், ரைட்டு, அருமை. அண்ணே, நான் அங்கேயே உட்காந்து பேசிடலாமா இல்லை இவங்க பேசுறாங்க. அப்படியே பேசிட்டு சாதாரண பேசுறேன். பேசிட்டு சார் ஓகே, எல்லாத்தையும் நன்றி. ம், ஓகே ஓகே. அது எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு சொல்றேன். ஓகே. வந்திருக்கும் மீடியா அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் வந்து பகவதி பாலா. இந்த படம் வந்து எனக்கு இது ரிலீஸ் ஆகுறது 16 படம் என் இயக்கத்தில். எனக்கு இந்த 16 படங்களும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளர்கள், எனது ஹீரோ, எனது சக நடிகர்கள் மற்றும் என்னோட தொடர்ந்து பயணிப்பிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தை வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிவசம்ப படம் வருகின்ற 20ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்வது வந்து என்னோட பகவதி பாலா ஃபிலிம்ஸ் நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்குறோம். ஸோ அதில் வந்து வீரத்தலைமுறை இதில் ஒர்க் பண்ணுற நிருபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்தந்த ஏரியாவில் தேட்டர் எடுத்து எங்களுக்காக எல்லாம் செலவு பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அனைத்து மாவட்டத்திலும் ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் இது சார்பாக வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய படத்தில் பொதுவாக வந்து எல்லா படத்துலையுமே ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன். எல்லா படங்களுமே வந்து வந்து எல்லா மெசேஜ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து படத்தில் ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க என்ன மெசேஜ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதாவது இந்த பெண்கள் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து 13 வயசு 14 வயசு கல்யாணம் ஆயிரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து படித்து முடிச்சு வெளியே வரதுக்கே 24 25 வயசு ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறது அப்படி 30 வயசு ஆயிடுது. ஸோ 30 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து அதிகமாக கல்யாணம் நடக்க முடியுது. இதனால் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அவசரமாக இதை கல்யாணம் பண்ணால் போதும்னு நினச்சி அதை பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மேட்ரிமோனி அப்படி நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. அது எந்த ஜாதியாக இருந்தால் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தால் பரவாயில்ல, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆனால் போகிறேன்னு. ஸோ இப்படி மாப்பிள்ளை பற்றி விசாரிக்காமல் அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சு 3 நாள் 2 நாள் அது பொண்ணுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுது. இல்லைனா மனசப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் இதை சொல்கிறேன். அதனால் பேரண்ட்ஸை பொறுத்தவரை தன் பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும், தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கடமையே கிடையாது. தன் பெண்கள் வந்து போகிற வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா, அந்த பையன் வந்து கரெக்டாக காப்பாற்றிடுவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் நான் ஃபுல்லாக மெசேஜை சொல்லியிருக்கிறேன். இது வந்து படத்தில் வந்து படம் ஃபுல்லாக மெசேஜ் கிடையாது, கடைசியாக தான் சொல்லியிருப்பேன். இது ஃபுல் காமெடி தான். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்ல காமெடி தான். இயக்குனர்கிட்ட குறுக்க இந்த இடத்துல ஒரு கேள்வி. அங்கிருந்து ஒரு அண்ணன் கேட்குறேன், மெசேஜ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சொல்லிருக்கலாமே, ஏன் அந்த படமாக எடுத்தீங்க அப்படின்னு? கரெக்டு, இதை வாட்ஸ்அப்பாக சொல்லிடலாம். ஆனால் வந்து எப்போதுமே வந்து படங்களை பொறுத்தளவில் நம்ம வாட்ஸ்அப்பாக சொன்னால் நான் சொன்ன மாதிரி இருக்கும். படம் பார்க்கும்போது நீங்களே அங்கே இருந்து உணர்வு மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆமாம், இல்லை அது உள்ள நீங்கள் போயிருங்க. டோட்டலாகவே வந்து அது படம் வந்து அந்த கேரக்டர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒரு ஹீரோவாக நீங்கள் தான் இருப்பீங்க. படம் பார்க்கும்போது ஒரு வில்லனாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த கேரக்டரை வந்து இமேஜ் அதான் சினிமாக்குள்ள பவர். எப்போதுமே வந்து மொபைலில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறது வித்தியாசம் இருக்குல்ல. தேட்டரில் பார்த்தா அந்த கேரக்டர் நம்மளாக இருப்போம், மொபைலில் பார்த்தா அந்த கேரக்டர் வேற ஆளாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதேமாரி நம்ம வந்து இது புதுசாக சொல்லுற கதையை இந்த மெசேஜ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேறு விதமாக சொல்லியிருக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து தமிழ் சினிமா புதுசு கிடையாது, எல்லா படத்துலையுமே இருக்குது, நிறைய படத்தில் வந்துட்டு தான் இருக்குது. நான் இந்த மெசேஜ் வந்து வேறு விதமாக சொல்லியிருக்கிறேன், புதுசாக சொல்லியிருக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனால் படம் வந்து அதுக்காக படம்ல மெசேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பித்தா கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் இமான் நினச்சி நம்ம செந்தில் அண்ணா, அப்புறம் சுப்ராஜ் அண்ணா, பொன்னாமன் அண்ணா, அப்புறம் சாதனா, இவங்க காமெடி தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் படத்தில். அதுக்காக ஆக்ஷனும் நிறையா இருக்குது. ஸோ படம் வந்து ஒரு என்டர்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போட்டு ஒரே நாளில் வந்து எங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னாங்க. இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு
ஏற்பாடு செய்த எங்களுடைய பிஆர்ஓ வெங்கட் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து நான் வந்து அண்ணாச்சியும் அண்ணனையும் கூப்பிட்டேன். சார் நீங்கள் பார்த்தா 4-5 பேர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் எங்களோட டீம் நிறைய வரும். இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க சிவானி, இமான் அண்ணாச்சி, செந்தில் அண்ணன், மெயினாக ஹீரோ அவர் தான் ஹீரோ. நான் சார் இவ்வளோ பேசி ஹீரோ சொல்லாம விட்டேன். அவர் ஏற்கனவே தில் நடராஜ் அவர் வேற அசந்து போய் உட்காந்து என்னடா பேர் எப்படா சொல்லுவாருங்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். இவர் தான் நடராஜ் படத்தோட ஹீரோ. ரொம்ப சப்போர்ட் பண்ணாப்ல. எனக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வரது காரணம் நடராஜ் சார், அவரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இதில் நடித்த ரதி தேவி, லயன் செல்வகுமார் சார், வைகாஸ் ரவி அண்ணா, சாரமாம் சுப்ராஜ் அண்ணா, சர்மிளா மேடம், திருச்சி சாதனா, அப்புறம் சின்ன பண்ணை தனசேகரன், ஆம்பூர் ரீட்டா, கீர்த்தி, கோடீஸ்வரன், ஜானகிராமன், பாண்டி முருகன், மீசை ராதாகிருஷ்ணன், அரசகுமார், செல்வா, பாண்டி சரவணன், திருப்பு சவுந்தர், கோவை பாபு, மீனா, அன்னை செல்வராஜ், ஈஸ்வரி, ராணி, ரஜித் சஜிராஜ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. இவங்களாம் என் படத்தில் எல்லா படத்தையும் நடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே தான் நன்றி சொல்றதுக்கான இடம். அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி வந்து என் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேனாக ஒர்க் பண்ண மகிபாலன் சார், எடிட்டராக ஒர்க் பண்ண லட்சுமணன் சார், நடனம் மணிகண்டன், பவர் சிவா, சண்டே பயிற்சி ஏசுதாஸ் சார், அப்புறம் வந்து இது கவிஞர் வந்து வணக்கம் எல்லா மீடியாவுக்கும், பத்திரிகை ரிப்போர்ட்டர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். அதாவது இந்த சிவசம்பு படம் வந்து தம்பி பாலா அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். கேமராமேன் வரையும் அவர் தான். டைரக்டர் போட்டு தான், ப்ரொடியூசர் வேற, வில்லனு அவர் தான், எல்லாமே அவர் தான். ஹீரோக்கே டப் கொடுக்குற மாதிரி இருக்காரு. ஆமா, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணுவாப்புல. நாங்கள் முதல்ல வந்து போல் டெஸ்டில் தான் ஆரம்பித்தோம். நானும் போண்டாமனு ஆரம்பிச்சேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் ஆரம்பிச்சது போண்டாமணி அப்ப இருந்தாப்புல, பாவம். ஒரு சீனு தான் நடிச்சிட்டு போயிட்டான். இன்னொரு விஷயம் தெரியுமில்ல, போண்டாமணி நம்ம பையன் நம்ம படத்துல ஒரு சீன் பண்ணிருக்காப்ல. ஆமா, ஆமா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆகும்ல. அதுல வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளை நடராஜ் வந்து யாருன்னு கேட்டா புது ஹீரோ. இப்ப இப்படி இருக்க மாட்டாரு, இப்ப ரொம்ப மட்டமா இருக்காரு, நல்லா இருந்தாரு. கோயிலுக்கு முடி மாலை போட்டு, கோயிலுக்கு மாலை போடல, அவங்க குலதெய்வத்துக்கு போய் அவங்க மொட்டை அடிக்க போறாரு. அதான் நான் வேற மாதிரி சொன்னேன். மாப்பிள்ளை வந்து நம்ம கூட தான் நடிச்சார். ஃபர்ஸ்ட் கூச்சம் இல்லாம தான் நல்லா நடிச்சார். ஒன்றும் தப்பா எதுவும் இல்லை. நான் இன்னும் பண்ணுங்க மாப்பிள்ளை, இன்னும் பண்ணுங்க நல்லா பண்ணாரு. அப்புறம் நடிச்சாரு. அப்புறம் என் பொண்ணை வந்து என் வீட்டுல கொண்டு அங்கே விட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி செட்டப் பண்ணி லவ் பண்ண சொல்லுவேன். படத்துல கிடையாது, உண்மையில லவ் பண்ண சொல்லுவேன். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நான் ஏட்டையாவா இருப்பேன், ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், வந்திருப்பார் புதுசா. அந்த தம்பி பாலா வந்து சொன்னா மிகப்பெரிய அற்புதமான டேரக்டர். யாரையும் நான் இவ்வளவு படத்துல, அவருக்கு எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன். எந்த யாரையுமே தவறா பேசுறது இல்லை. என்ன ஒரு வார்த்தையோட யாரையுமே தப்பா பேச மாட்டாப்ல, கோவப்பட மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு இயக்குனர். இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் வந்து அவருக்கு சொல்ற மாதிரி, எல்லாம் சொன்னது மாதிரி லேடிஸுக்கு சென்டிமெண்ட், அப்புறம் காமெடி பயங்கரம். இமான் அண்ணாச்சி, செந்தில் அண்ணன், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவர் ஒரு லைன் எடுத்து விட்டார் பாருங்க. நான் ஏன் அங்க பேப்பர்ல வராதா? என்ன படம் முழுக்க எல்லாம் படம் முழுக்க மாப்பிள்ள. அதுக்கு முறை நான் இவரு கூட தான் டிராவல் பண்ணணும், பாதிலே என்னை கட் பண்ணி விட்டாங்க. ஆமா, ஸ்டேஷன் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா ஏட்டை இல்லைண்ணா 25 வருஷம் ஒரே ரைட்டு நான் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இது வந்து உண்மையான கலகலப்பான படம். நம்ம அந்த சாதனை முத வந்து நடிச்சிருக்கு. நம்ம இமான் அண்ணாச்சி கூட, தம்பி கூட, இவன் 2 பேரும் ஒரு ராசிப்படி. அந்த பொண்ணு நல்லா வரட்டும், அது நல்ல வாழ்க்கை. ஆமா, தம்பி மாப்பிள்ளை வந்து போகணும்னு வரணும். அதான் நல்ல. அதான் இல்ல, இப்ப 4 படம் பண்றோம்.
அவர் தான் ப்ரொடியூசர். உங்களுக்கு தெரிஞ்சு 4, எனக்கு தெரிஞ்சு 7. சரி, அது மாதிரி இருக்காது என்னப்பா. ஆமா 3 படத்துல சேர்க்கல. கேட்கலையோ அப்படியா? அதனால இந்த படம் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல நம்ம மாப்பிள்ளை. ஃபைட்டு கிட்டலாம் இல்லாது, பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். சொன்னா இல்லை தேவாலாம் மியூசிக் டேரக்டர் இருந்திருக்காரு. அது பெரிய விஷயம். அண்ணாச்சி நடிப்புலாம் பயங்கரமா உங்களுக்கு தெரியும். அண்ணன் வில்லன் நடிக்கிறாரு. யாரு? செந்திலன். அவர் நடிச்சாரா வில்லனா? மெயின் வில்லனே அவரா? சச்சம். அப்புறம் எல்லாம் நல்லா கலகலப்பா இருக்கும். ஓகேன்னு இருக்கணும். எல்லா மீடியா நம்பர் எல்லாருமே நீங்க இதை வந்து புஷ் பண்ணுங்க பயங்கரமா. பாலுக வடபடம் தரப்பாம்பு வாங்க. மேடும் பள்ளம் மேடும் பள்ளம் வந்து லைவ் போகுதானா? வணக்கம். சிவசம்போ திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. 100 கோடி 150 கோடி ரூபா செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக நம்ம மலேசியா சிங்கப்பூருங்க தான் ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழ் படம் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் தான் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். என்னண்ணே? ஆமாம் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் மலேசியாவில் வைக்கணும்னு சொன்னீங்களா? இல்லை மலேசியாவில் பிளான் பண்ணோம், ஆனால் அங்கே வைக்கிறது இல்லை. நான் மலேசியாவில் இருந்தால் ஃபோன் பிளான் பண்ணியிருக்கு பாருங்க. அப்படியா? ஆனால் வந்து மலேசியா வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகள்லையும் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன சொல்றீங்க? என்னம்மா? அந்த எல்லா நாடுகளிலும் தான் ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுவதும் தானே ரிலீஸ் ஆகும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஆமாம். நீ என்ன அமெரிக்காவில் வந்து சொன்னா என்ன போங்க. அதனால் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த இந்த நம்ம சிவசம்போ திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில், நான் பகவதி பாலா சாருடைய இயக்கத்தில் வெளியான நிறைய படங்களை வந்து நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. எல்லா படங்களையுமே வந்து அண்ணன்ட்ட ஒரு பெரிய உலக சாதனை என்ன அப்படின்னா, நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வாங்கி கொண்டு வீட்டில் உட்காந்து படத்தை அவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இயக்குனர் கிடையாது. படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஆமாம், அதை இவரை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தயாரிப்பாளர்கள்லாம் போத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 16 படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆமாம், எத்தனை படம்? 16. இது 16வது படம் சிவசம்போ. இது 17. இது 16 தானே? 16. அண்ணன் கணக்கில் கொஞ்சம் வீக். ஆமாம், 16 திரைப்படங்களை எடுத்து அந்த 16வது திரைப்படம் இது சிவசம்போ. இதையும் ரிலீஸ் பண்ணி தயாரிப்பாளர்கள் போட்ட அந்த பணத்தை வந்து அவர்களுக்கு அதை மீட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் சொன்னேன்ல 100 கோடி 150 கோடின்னு போட்டுட்டு ஆகா அந்த படத்தை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இன்றைய சினிமாவில் ஆமாம் சில கோடிகள் போட்டாலும் அதை உடனடியாக தயாரிப்பாளருக்கு லாபத்தோடு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அண்ணன் பகவதி பாலா அவர்கள். அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி அறிமுக ஹீரோ. இவர் அறிமுக ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு இப்போ நிறைய படம் பண்ணிட்டார். ஆமாம், முதல் படம் வந்து சிவசம்போ. தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். கும்மிடிப்பூண்டி அப்படின்னாரு. கும்மிடிப்பூண்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னாப்புல. ஆமாம், கடையை விட்டுட்டு தம்பி என்னம்மா தம்பி ஏற்கனவே வந்து படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. நம்ம மூலியமா இப்ப ஹீரோவே ஆயிட்டாரு. தொடர்ந்து ஹீரோவாவே டிராவல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருக்கு. அவர் சொந்த ஊர் உங்க ஊர் தான்? நம்ம ஊர் தான், கோயில்பட்டி. ஆமா ஆமா, கும்மிடிப்பூண்டியில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி நீங்கள் எதுக்காக சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு முதல் நாள் கேட்டேன். இல்லைண்ணே, எனக்கு சினிமா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து அவர் கொஞ்சம் தம்பி யோசிக்கிட்டே தான் இருந்திருக்காப்புல. என்ன பண்ணலாம், யாரை வச்சு நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம பகவதி பாலா அண்ணே இப்படி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கதையில் அண்ணே கண்டிப்பாக நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து துணிச்சலாம். அதாவது முதல் படத்திலே வந்து ஒரு வியாபாரியை களமிறக்கி இன்றைக்கி அவரை வெற்றி பெற இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நம்ம தம்பி வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகிடுவார். ஆனால் இப்போவே ஆல்ரெடி ரீச் தான். ஏன்னா படத்தில் நான் டப்பிங் போகும்போது ஒரு சில காட்சிகளை கவனித்தேன். ஏன்னா அந்த அறிமுக தம்பிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்வ கோளாறெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க.
ஏன்னா அந்த விஷயங்கள் தம்பி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ஒரு நடனம், ஒரு பாடல் காட்சியில் வந்து இன்றைய இளம் ஹீரோக்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தம்பி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னொன்று நிறைய படங்கள் பண்ணணும். டூயட் பாடிருக்காரா? ஆமாம், டூயட்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாம், டான்ஸ் மூவ்மெண்ட் என்ன வேற லெவல் பண்ணதான் தம்பி. வேற லெவல் பண்ணதான் தம்பி. இது ஏதோ பூடகமா சொன்ன மாதிரி தெரியல. அப்படியே தம்பி. அது ஐயா இல்ல ஐயா, பெர்ஃபார்மன்ஸ். அது ஒன்னுடைய ஜோடி, அது எப்படியா சொல்லும் பாருங்க. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேற லெவல் மிரட்டியிருக்காப்புல. தம்பி வந்து தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து தம்பி கூடவே இன்னொரு 2 படங்கள் முடிச்சிட்டேன். ஆமா, அதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ரெஸ் மீட் வருவோம். இப்போ அடுத்த மாதம் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த படம் முழுக்க முழுக்க காமெடி தான். அந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல, அதனால சொல்ல முடியல. மார்ச் மாதம் இதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பித்து ஏக் தம்மில் முடிக்கிறோம். முடித்து அடுத்து உங்களை சந்திப்போம். இப்போ சிவசம்பு வந்து பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் பட்ஜெட் படம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல செலவு பண்ணி எடுத்த படம் இது. அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும். தம்பியை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கணும். பெரிய அளவில் தம்பி ஜெயிக்கணும். தொடர்ந்து அண்ணன் பகவதி பால் அண்ணன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி நிறைய புதுமுகங்களுக்கும் சரி, நிறைய யாரெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வேற எங்கேயெல்லாம் போகணும், நேரம் அண்ணன் வந்தால் போதும். ஆமாம், அவர் கைராசி வந்து அவர் பண்ணது அடுத்தடுத்து நீங்கள் புதுமுகம் வரலாம், ஆனால் நம்ம கூட நடிக்கணும். அவன் நம்மளாம் இருப்போம்ல, நம்மளாம் இருப்போம். அவங்க புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அண்ணனுடைய அந்த மோதிர கையில் குட்டுப்பட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ் திரையுலகில் புதிய வாசல் திறக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் இந்த படத்தில் நம்ம அண்ணன் லெஜெண்டு, பெரிய ஆளு அண்ணன் கவுண்டமணி செந்தில் அண்ணனை தெரியாத ஆளுகள் யாருமே இருக்க முடியாது. அண்ணன் வந்து நான் அவர் அண்ணன் நடிக்கும்போது நான் பார்க்கல. ஆனால் அண்ணன் நீங்கள் என்னவா நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். காமெடினா நீங்கள் நீங்க கிளம்பிட்டேன். இல்ல நீங்க பேசுறது தேடிட்டு இருக்காங்கப்பா. ஒசாமா பிள்ளை ஆளு. ஆமா, அப்போ எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? அதுக்குள்ள பிரேக் கொண்டு உள்ள. ஆமா, புது ஹீரோ. ஆமா, செந்தில் அண்ணனை பத்தி பேசிக்கிட்டோம். அப்ப செந்தில் அண்ணன் கிட்ட நான் கேட்டேன், அண்ணே நானும் இந்த படத்துல காமெடியா நான் சாதனா எல்லாம் பண்ணியிருக்கோனே, ஆனா உங்க கூட நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு. ஆமா அண்ணாச்சி, இந்த படத்துல நான் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்கேன் என்ன சொன்னாரு. அண்ணன் இப்போ இவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் அண்ணன் ஒரு வில்லன். ஆமா, வில்லன் வந்து அண்ணன் ரொம்ப சிறப்பாக பண்ணாரு. அவர் அண்ணன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அடி பண்ணுவாரு. அதனால செந்தில் அண்ணனோடு இந்த படத்துல நானும் இருக்கிறதுல எனக்குலாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆமா, அப்படி ஒரு இது. அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம சுப்பராஜ் அண்ணா சாரப்பாம்பாவே ஆக்கி அவர் ஊர்ந்துகிட்டே இருக்க விட்டுட்டாங்க. சாரப்பாம்பு சாரப்பாம்பு உங்களுக்கு எதுக்குன்னு பேர் வச்சு? இந்த மருதமலையில ஒரு பொண்ணுக்கு 5 புருஷன் வரும்ல, அது 3வது பொண்ணு நான் தான். அது 3வது புருஷன். ஆமா, சாரப்பாம்பு. ஆமா ஆமா, அதுல தான் சாரப்பாம்பாயிட்டோ. அதுல இருந்து சாரப்பாம்பு. ஆமா, அண்ணன் சுப்பராஜ் அண்ணன் வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனராக இந்நேரம் நமக்கு எல்லாம் அறிமுகம் ஆண்டிய ஆளு. யாரோ பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு அவரை நடிகராக்கி சாரப்பாம்பா மாத்தி இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, அண்ணன் வந்து நம்ம ராஜ்கிரண் சாருடைய கூடவே கோ டைரக்டர். ஆமா, அது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அவருடைய சிந்தனை செயல் அந்த இதெல்லாம் வந்து ஒரு படம் பிரம்மாண்டமா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அண்ணனுடைய ஆசை. அதுவும் இந்த 26ல நடக்கட்டும்னே. ஓகே, என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். யார் வைக்க போறேன் கரெக்டா சொல்லணும். கரெக்டாக சொன்ன பத்தியா? ஆமா ஆமா, அது நடக்கட்டும், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படங்களை நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் உங்களோடு இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பகவதி பால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. உங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். கண்டிப்பாக நல்ல அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், நல்லா வரணும். சாதனா, ஆமாம், முக்கியமாக சாதனா வந்து முதல் முறையாக காமெடி நடிகை. ஆமாம், காமெடிக்குள்ளே உள்ளே வந்தாங்க. எனக்கு ஏன்ட்ட சார் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அப்போ எதில் இருந்தாங்க? காமெடியாக தான் இருந்தாங்க. முதல் முறையாக வந்தாங்க சொன்னீங்க. இல்லைப்பா, சினிமாவுக்கு வந்திருக்காங்க தம்பி. இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன திரையில் ஃபேமஸ். நீங்கள் 18 படம் பேர் 18 படம் நடிச்சிருக்கீங்களா?
எனக்கு தெரியல. ஏன் கூட நீங்க இல்ல. உங்க முதல் முறையா காமெடி முதல் முறையாக காமெடிக்குள்ள வந்து ஐயா யூடியூப்ல பயங்கர பேரியா. அது தெரியுமே, தான் உலகம் புறம் தெரியுமே. ஆமா. அதனால சாதனா அவர்கள் என் கூட தான் அந்த படத்துல நடிக்கிறாங்கிறது போட்டது முதல் படம் நம்ம படம் தான். நம்ம உங்க படம் தான். ஆமா, அங்க போய்கிட்டு இருக்கேன். அங்க உட்காந்து மேக்கப் போட்டுருக்காங்க. இவங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். இவங்க தாங்க திருச்சி சாதனா அப்படின்னு. ஆமா, நான் இந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க காமெடி உள்ள இறக்கி விட்டுருக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ அப்படியா, காமெடி நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனா பரவாயில்ல, எங்க முதல் சீனே வந்து அந்த சீன் படத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. இருக்கானே இருக்கா இருக்கு இல்லையா இருக்கு 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 இதுல கூப்பிட மாட்டாங்கல்ல. இருக்கு. ஆமா, ஏன்னு கேட்டிங்கன்னா சாதனை முதல் முறையாக வர்றதுனால அது போன்ற சில டைலாக்லாம் கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கோம், கொஞ்சம் 1-2 போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை இருக்கான்னு தெரியல, அது படம் வந்தால் பார்த்துக்கிட்டோன்னே. முதல் முறையாக நடித்தாங்க. உண்மையிலே வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னை வந்து அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காதீங்கடா, என்னை விடுங்கடா, அந்த பக்கம் வார என்னையா அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் நம்ம சிவசம்பு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு 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 காமெடி நடிகை கிடைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. ஓகே. ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ திரைக்கு உலகத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் முதலமைச்சராக நடிச்சிங்களோ? இல்ல, பிரைம் மினிஸ்டர். இல்லை ஏதோ ஒரு படத்தில் முதலமைச்சராக நடிச்சாங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன படம்? ஏதோ ஒரு படம். ஆமாம், ஒரு படத்தில் முதலமைச்சர் கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர்னா நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அமைச்சரா? சரி, விடுங்க. ஏகப்பட்ட பிரைம் மினிஸ்டர் எல்லாமே சூப்பர், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதனால இந்த நம்ம சிவசம்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசைகளும். மீண்டும் தமிழ் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ள மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா புதுமுகங்கள் அவர் என்னையா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஆளுங்க தான் நம்ம தமிழ் ரசிகர்கள். இந்த அற்புதமான நேரத்தில் தம்பி தில் நடராஜ், அண்ணன் பகவதி பாலா இவர்களுடைய இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து நடித்த இந்த காம்போவை தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாரையும் சொல்லி அழைச்சி வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் நீங்கள் எதிர்பார்க்குறத கண்டிப்பாக படம் வந்து 20ஆம் தேதி ரிலீஸ். ஆமாம், படம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பமாக வந்து இந்த படங்களை பார்த்து கொண்டாடுங்க. ஏன்னா தம்பியினுடைய வளர்ச்சி முக்கியம். சார் வந்து 16ஆவது படம் இது. இன்னும் 1600 படங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஆமாம், இதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே நிமிஷம். இங்கே வரீங்களா? இங்கே வந்துடுவா. நன்றி மட்டும் இது மட்டும்